எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னோட கூட அந்த வார்த்தையை கவனித்து செவி கொடுப்பீர்களாக. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரர், நாங்கள் சென்ற வாரம் எங்களுடைய முற்பிதாவாகிய வில்லியம் கவுஜனுடைய பிரசங்க தொடராகிய அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கின்ற அந்த பிரசங்க தொடரை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதிலே சென்ற முறை நாங்கள் இந்த வேத பகுதியை 10 to 20 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதியினுடைய பின்னணியையும் அதனுடைய சூழமைவுகளை நாங்கள் விளங்கி இருந்தோம். இன்றைய நாளிலிருந்து நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கின்றோம். அதில் இந்த 10வது வசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழிகாட்டல், சகோதரர் என் சகோதரரே கடைசியாக அல்லது கடைசியா என் சகோதரர் என்று அவர் தொடங்குகிற பொழுது அந்த முழு வழிகாட்டலும், இந்த 10ஆம் வசனத்தில் தொடங்குகிற முழு வழிகாட்டலும் நாங்கள் 2 பெரும் பிரிவுகளை பிரிச்சிருந்தோம். ஒன்று தைரியமாயிருங்கள், அடுத்தது நன்றாக ஆயத்தமாயிருங்கள், பி கரேஜஸ், அடுத்தது பி வெல் prepared என்று சொல்லி நாங்கள் இந்த முழு இந்த 10 to 20 வசனத்தை நாங்கள் அந்த 2ஆக பிரித்திருந்தோம். அதுல தைரியமாயிருங்கள் என்கின்ற அந்த பிரிவை நாங்கள் 2ஆக பிரித்திருந்தோம். ஒன்று அந்த தைரியத்துக்கான விதம், அந்த தைரியமான விடயம் குறித்து நாங்கள் 2ஆக பிரிச்சிருந்தோம். அதே நேரம் அந்த நன்றாக ஆயத்தமாயிருங்கள் என்கிறதை நாங்கள் 2ஆக பிரிச்சிருந்தோம். ஒன்று ஆயத்தமாகிறதுக்கான கருவிகள், ஆயத்தப்படுத்துறதுக்கான நோக்கம் என்று சொல்லி நாங்கள் அதையும் 2ஆக பிரித்திருந்தோம். ஆகையால இந்த 4ஐ நாங்கள் சென்ற வாரம் பிரித்து அதனுடைய அந்த மேனர் அண்ட் மெத்தட், பிறகு மீன்ஸ், அடுத்தது மோட்டிவ், இந்த 4ஐ நாங்கள் மிக சுருக்கமாக அந்த பிரிவை நாங்கள் விளங்கியிருந்தோம். இன்றைய நாளில் நாங்கள் திரும்பவும் ஒவ்வொரு பிரிவுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு தொடர்ந்து தம்முடைய ஆவியினால் அவற்றை விளங்கப்படுத்துவாராக. அதனால இன்றைக்கு நாங்கள் இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிற விஷயம் அந்த மேனர் என்ற விதம் தைரியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த பிரிவில அந்த விதத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். இந்த விதம் எங்களுக்கு 2ஆக பிரிவடு, அந்த விதம் 2ஆக பிரிவடுகிறது. ஒன்று அவசியப்பாடு, 2வது பாசம். ஒன்று அவசியம், 2வது பாசம். ஒன்று நெசசிட்டி, அடுத்தது அஃபெக்ஷன். நெசசிட்டி, அடுத்தது அஃபெக்ஷன். அதை நாங்கள் கவனிக்க போறோம். கவனிச்சு கொள்ளுங்க. ஃபைனலி, கடைசியாக என்கிறதனூடாக அந்த சொல்லிலிருந்து நாம தைரியமாயிருக்கிறதுக்கான அவசியத்தை விளங்கிக் கொள்ள தொடங்குறோம். அதில் அவசியம் என்கிறது கடைசியாக என்ற அந்த சொல்லில இருந்து நாங்கள் அந்த சத்தியத்தை நாங்கள் பிரிச்செடுக்கிறோம். அதே போல பாசம் என்கின்ற அந்த விடயத்தை என் சகோதரரே என்கின்ற அந்த சொல்லில இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம். அதனால இப்ப இந்த 2ஐயும் குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போறோம், கவனிக்க போறோம். அதில் இருக்கிற சத்தியங்கள், அதனுடைய பயன்பாடுகள் குறித்து நாங்கள் விளங்கிக் கொள்ள போறோம். அதுல முதலாவது the necessity of the point, விடயத்தினுடைய அவசியம். விடயத்தினுடைய அவசியம் என்று நாம பார்க்கல. எங்களுக்கு கடைசியாக என்ற சொல்ல பவுல் அப்போஸ்தலனாக பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கடைசியாக என்றது கிரீக் வேர்டுல
நாங்கள் அதை சரியாக சொல்லர்த்தமா நாம மொழிபெயர்ப்போம் என்று சொன்னா, சொல்லர்த்தமா மொழிபெயர்ப்போம் என்றா அதனுடைய ஆங்கில சொல் வார்த்தை ரிமைண்ட் தான் அதனுடைய அர்த்தம். அதாவது கடைசியா மிச்சமா இருக்கிறது இதுதான். இதான் அந்த சொல், மிச்சமா இருக்கிறது இதுதான். மிச்சமா இருக்கிறது என்னண்டா சகோதரரே என்றதான் அதனுடைய சொல். அப்ப கடைசியாக என்றது ஃபைனலி லாஸ்ட்லி என்றது இல்ல அதனுடைய உண்மையான விஷயம். அப்ப மிச்சமா இருக்கிறது என்னண்டா அப்படி என்ன இதுக்கு முன்னுக்கு கணக்கப்ப சொல்லி இருக்கிறேன். அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன கணக்க சொன்னார் அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவியினூடாக? நாம பார்த்தாமல் 1 to 3 அதிகாரம், முதல் 1, 2, 3 அதிகாரங்களும் எங்களுக்கு சுவிசேஷத்தினுடைய சத்தியங்கள் அல்லது உபதேசங்கள் முதல் 3 அதிகாரத்திலேயும் அள்ளி அவர் கொட்டி விட்டிருக்கிறார். அது உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து ஆதி முதல் முன்குறிச்சதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளுதல், முன்குறிப்பு, மற்றது கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம் அந்த முதல் 2ஆம் வசனத்துல தொடங்கினது கடைசி கிளைமேக்ஸ் கொண்டு வந்து புறஜாதியாகிய உங்களுக்கு என்ன அவர் அப்போஸ்தலனா அனுப்புறதுக்கு அந்த ரகசியம் எனக்கு அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தனக்கு மட்டும்தான் இந்த எந்த அப்போஸ்தலனுக்கும் வெளிப்படுத்தாத அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றதை சொல்லி அதுக்கு நான் எவ்வளவு உங்களோட பிரியாசப்பட்டிருக்கேன்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய முழு நிறைவை அவர் தன் சபையாகிய மனவாட்டிக்கு கொடுக்கிறதுல அவர் என்னென்ன விதத்துல என்னென்ன மாதிரி எப்படிப்பட்ட கருவிகள் எவ்வளவு விதங்கள் எங்க இருந்து எல்லாம் எப்படி என்று சொல்லி அதுக்கு இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கு நடுவாக நின்ற தடைச்சுவர்கள் என்ன இதுக்களை எப்படி அவர் உங்களை சந்திக்க வந்தார். அப்ப அதை பல விதங்கள் புறஜாதியார் ஜூதர்கள் சத்தியம் எங்க இருந்தது யாரோடாக வருகிறது இப்படி நாம ஊறுபட்ட டாக்டரின்ஸ் உபதேசங்கள் அந்த முதல் 3 அதிகாரத்திலையும் பேசப்பட்டிருக்கு. அப்ப கடைச்சா பிறகு 4ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் அவர் பொதுவாக எல்லாருக்குமே அவர் நடைமுறையில எப்படி இந்த சத்தியங்களை காட்ட வேண்டும் என்ற அந்த நடைமுறை இறையில அவர் எழுத தொடங்கினவர், அதை படிப்பிச்சிருந்தவர். அதனால அவர் 4ஆம் ஆதலால சகோதரரே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா மிகுந்த மனத்தாழ்மையும் சார்ந்தவும் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை அழைப்பை பற்றிய உபதேசம் அது குறிப்பாக கிறிஸ்தவ அழைப்பு நடைமுறையில காட்டப்பட வேணும். அது நடக்க வேண்டிய ஒரு அழைப்பை தவிர சும்மா பேர்ல பதவியில் இருக்கிற ஒரு அழைப்பு இல்லை என்ற வெரி பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அவர் கொடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதை கழிச்சு கொண்டு வந்தார். ஆனா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் குறிப்பான ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு அந்த பிரிவாக்களுக்கும் அவர்களுடைய அந்த நடைமுறை கிறிஸ்தவத்தை பற்றி அவர்களுக்கு அவர் அதில் எழுத தொடங்கினார். அப்ப 4ஆம் அதிகாரம் 1 to 5:20 வரைக்கும் சபையில் இருக்கிற எல்லா சாராருக்கும் எல்லாரும் கைக்கொள்ள வேண்டிய பொறுப்பான கடமைகளையும் நடைமுறைகளையும் படிப்பிச்ச பிறகு சபைக்குள்ள இருந்த குறிப்பான 6 சாரார அவர் விசேஷமாக அவர் கையாண்டார். அவரமுமே ஒரு குடும்பத்தை பற்றியதான். அப்ப அதுல மனைவி பிறகு கணவன், இது முதல் 2 முதல் சோடி, பிறகு பிள்ளைகள், அடுத்தது பெற்றார், இது 2வது சோடி. அப்ப 4 பேர் வந்துட்டோம். அடுத்தது வேலைக்காரர், அடுத்தது எஜமான்கள். அப்ப இது 3வது சோடி. அப்ப இந்த 3 சோடியிலே 6 பேர், குறிப்பா 6 அந்த குரூப்புக்கு அவர்களுடைய கடமைகளை அவர் திருப்பி அப்பதான் விழாவாக கதைச்சு முடிக்கிறார். சரியோ? அதுல இவ்வளவு விஷயத்தையும் அவர்களோட கதைச்சா பிறகு இவ்வளவு சொல்லிட்டேன், அவன் மிச்சமா இருக்க என்னண்டா என்றது இப்ப கதைக்க தொடங்குற. நான் முடிக்க போறேன், முடிய போது. ஆனா இன்னும் மிச்சமா விஷயம் ஒன்று இருக்குது. மிச்சமா விஷயம் ஒன்று இருக்குது என்ற அந்த சொல்லாடலில் இருந்து நாம அப்ப கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அந்த மிச்சமா இருக்குது, கடைசியா இருக்குது என்று சொல்லிக்கல. இவ்வளவு விஷயம் சொன்ன பிறகு கடைசியா இருக்கிற ஒரு விஷயம் என்று அப்ப அது எவ்வளவு அவசியமான ஒரு விஷயமா இருக்க வேணும்.
இவ்வளத்தையும் சொன்னா கடைசியா இன்னும் கொண்டு இருக்க how much it is needed. அதெல்லாம் நான் கடைசியா அதையும் சொல்லியாத்தான் நான் சரி என்று அவர் முடிவு பண்றார். அல்லது இதை நான் ஒமிட் பண்ணி இதை சொல்லாம போனேன்டா அதான அது பெரிய ஒரு இழப்புக்கு நான் இவ்வளவு படிப்பிச்ச டாக்டரினுக்கும் பிராக்டிக்ஸுக்கும் கடைசியில பிரியோசனம் இல்லாம போயிடும். அதனால கடைசியா இவ்வளவு சொன்னா கடைசியா நான் சொல்ல விரும்புறேன் என்றது அவர் கடைசி என்றதுல கதை கவனிக்கிறார். அதனால இது எங்களுக்கு பேதுரு அப்போஸ்தலன் நாம் ஏற்கனவே பல பிரசங்கங்கள்ல அப்போஸ்தலன் பவுலூடாகத்தான் எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் திரும்ப அந்த ஞாபகப்படுத்துற விஷயத்தை பற்றி கதை கேட்கல. ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்ப உண்மையில அவர் இதைத்தான் சொல்ல வர்றார். கடைசியாக இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இந்த கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்க கவனிக்கிறதுக்கு கடைசியா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால கடைசியாக அந்த சொல்லினுடைய அவசியத்தன்மை என்ன? நாங்கள் அதிக ஜாக்கிரதை கொடுத்து அதை விட்டு விடாமல் காத்துக்கொள்ள வேணும் என்றது அந்த சொல்லில அவசியத்திலிருந்து படித்துக் கொள்கிறோம். கடைசியாக என்ற அந்த சொல்லிலிருந்து நாமல் படித்துக் கொள்ளுறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சத்தியங்கள் அதிக ஜாக்கிரதையுடன் கவனிக்கப்பட்டு அவை அவை விட்டு 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 விடாதபடிக்கு அவை விட்டு விடாதபடிக்கு பற்றி கொள்ளப்பட வேண்டும் என்றதை எங்களுக்கு சொல்றது. அதுல கேட்டதுகள் மட்டுமில்ல, இவ்வளவு உபதி சத்தியங்கள், பிறகு நடைமுறை பொது சத்தியங்கள், பிறகு குறிப்பான சத்தியங்கள் இதெல்லாம் கேட்டாச்சு. இதுல கேட்கிறது மட்டுமில்ல, அதுகளை நாம we must well keep it. நாம அதை கவனமாக பிடிச்சு கவனமா வச்சிருக்கணும். அதுக்கான சரியான வேத பகுதி எபிரேயர் 2:1. கேட்டவைகளை மட்டுமில்ல, தெரிஞ்சிருக்கோம், வெரி குட், ஆனா அது விட்டுவிடாதபடிக்கு நாம அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால இந்த விஷயம் தான் எங்களுக்கு இந்த நெசசிட்டி இருந்து எங்களுக்கு கொண்டு வரப்படுது, அவசியப்பாடு. ஏன் அவசியப்பாடு? கேட்டதெல்லாம் சரி, அதை விட்டு விடாமல் இருக்கணும்டா. நான் இப்ப சொல்ல போறதை நீ கவனிச்சு கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம் இதுல எங்களுக்கு வருகிறது, என் சகோதரரே, என் சகோதரரே. அதுல நாம பாசம், எஃபெக்ஷனத்தை நாங்கள் கவனிக்கிறோம். எஃபெக்ஷன், பாசத்தை நாம கவனிக்கிறோம். இந்த பாசம் நாம் உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எங்களுடைய பிதாவாகிய ஜோனோவனுடைய பிரசங்க தொடரிலிருந்து அறிவு, பாசம், அடுத்தது முடிவு. அப்ப அந்த பாசம் என்று நாம கதைக்கிறது எங்களுடைய உணர்வுகளை தான் நாங்கள் அதை சொல்றோம். நாங்கள் எங்களுடைய உணர்வுகள் அஃபெக்ஷன் என்று நாம கதைக்கிறது அது என்ன மாதிரியான உணர்வுகளாயும் இருக்கலாம், பாசங்களாயும் இருக்கலாம். இந்த இடத்துல என் சகோதரரே என்று சொல்றதுல அவர் ரெண்டு முக்கியமான உணர்வை எங்களுக்கு உணர்வை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அப்போஸ்தலன் அதை வெளிப்படுத்துகிறார். ஒன்று, முதலாவது உணர்வு பணிவு. பணிவு என்றது சகோதரரே, என் சகோதரரே என்றதற்கு இருந்து வருது பணிவு. பணிவு இங்கிலீஷ்ல ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி, ஹியூமிலிட்டி, பணிவு அல்லது நாம அடக்கம் என்று நாம சொல்றோம். நாம அடக்கம் அல்லது பணிவு. இரண்டாவது, இந்த என் சகோதரரே என்று வர்ற அந்த சொல்லில இருந்து அவருடைய சாந்தம் வெளியில வருகிறது. சாந்தம், அவருடைய சாந்தம், ஜென்டில்னஸ், ஜென்டில்னஸ், சாந்தம் வெளியில வருது. அதனால என் சகோதரி என்ற சொல்லு
ஒன்று அவருடைய பணிவையும் அவருடைய சாந்தத்தையும் எங்களுக்கு கொண்டது. பரிசுத்தாவியானவர் இந்த ரெண்டு அந்த கிருபைகளையும் அப்போஸ்தலன் பவுலுக்கு கொடுத்திருக்கிறது எங்களுக்கு இதால வழியில வரு. அதென்று அந்த பணிவை பற்றி நாம கதைக்கிறோம். பணிவு என்ற அந்த விஷயம் சகோதரர் என்ற சொல்ல அவர் பயன்படுத்துவதனூடாக அவருடைய பணிவு எவ்வளவு என்றது, அவருக்கு எவ்வளவு பணிவு என்ற கிருபை கொடுபட்டிருக்கின்றதை பரிசுத்தாவியினர் காட்டியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் அவர் அப்போஸ்தலர்களுக்குள்ள நமக்கு தெரியும் பிரதானமானையாக, நமக்கு மட்டுமல்ல சபை சரித்திரத்திலேயும் எல்லாருக்கும் தெரியும் அவர் இருக்கிற அப்போஸ்தலர்ல கடைசியாக பிடிபட்டிருந்தாலும் எல்லாரையும் விட அவர் மதிப்பில பெரியார். அவர் மற்ற எந்த அப்போஸ்தலனையும் விட கிறிஸ்துவனுடைய உள்ளூர் சபைகளை அதிகமா நாட்டின மனுஷன். அதுல அநேகரை ரட்சிப்புக்களை கொண்டு வர்றதுக்கு தேவன் பயன்படுத்தின மிக பலமான கருவி. அப்போஸ்தலன் பவுல் சமுதாயத்தில் தரத்தில் கீழ்மட்டம் நடுத்தர மட்டத்தில் இருந்த ஆட்களோட மட்டும் அவர் போதகராயும் பிரசங்கியாயும் இல்ல, சமுதாயத்தினுடைய உச்சக்கட்ட தரத்தில் இருந்த ஆட்களுக்கு முன்னால போதகராயும் பிரசங்கியாயும் அப்போஸ்தலனாக நின்ற மனுஷன். அதுல அப்போஸ்தலன் பவுலினுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவருக்கு இருந்த பட்டமும் அவருக்கு இருந்த பதவியும் அவருக்கு இருந்த நிலையும் எபேசு சபையில இருந்தவனோ மற்ற எந்த சபையில இருந்தவர்கள் எவரோடையும் சகோதரன் என்று சொல்றதுக்கு இயலாத உயர்ச்சி. விளங்குதோ? அந்த ஒரு பஸ் தனக்கு கீழே இருக்கிறது பிரதர் வாங்க வந்து பொதுவா சொல்லுறது இல்ல, சொல்ல மேலாது. ரெண்டாவது பஸ். அப்போஸ்தலன் பவுல் சபைகள் எல்லாத்துக்குமான அவன் எல்லாத்துக்கும் ஒரு தகப்பன். அது நேரம் அவர் எழுதின நிருபங்களால முழு சபையும் ஆண்டு கொண்டிருக்க கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக அவற்றை ஸ்தானாதிபதி ஆளுற மனுஷன். பவுல் அப்போஸ்தலனுடைய கௌரவம் அங்க எபேசு சபையில இருந்த ஆட்கள் மட்டுமில்ல, கொரிந்துவில இருந்த கிரேக்கருக்கு முன்னால கிரேக்கருக்கு கூட அவன் சேலஞ்ச் பண்ணான். கொண்டா வேர் இஸ் தி பிலோசபர், லெட் ஹிம் கம். அந்த அளவுக்கு சமுதாய அந்தஸ்துல மாஸ் மேடையில அந்த நாம மாஸ் என்று சொல்ற அந்த இடம் எல்லாம் அரையபாகு அந்த ஹோலில ஏற்றி விட்டு எபிகூரர் ஸ்டோய்க்கர் அந்த ஞானிகள் அவனர் மனுஷன் என்று ஏற்றி கதைக்கிற ஆள் கிறிஸ்தவ உலகத்தில் அப்படி எவனும் இன்றைக்கு வரைக்கும் அப்படி இருந்து கதைச்ச ஆக்கள் இல்லை அப்போஸ்தலன் பவுல போல. அந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகில் யாராவது இப்ப பிலோசபர்ஸா இருக்கிறீங்கன்னா எல்லாரும் பவுல் அப்போஸ்தலன்கிட்ட இருந்தால் அதிகமாக படிச்ச ஆக்களா இருக்கவர். ஏன்னா புதிய ஏற்பாட்டினுடைய 27 புத்தகத்துல அரைவாசிக்கு மேல 13 புத்தகம் அவரால் எழுதப்பட்டது. அதுலயும் லூக்கா சுவிசேஷம் அவரோட கூட பயணம் செய்த சுவிசேஷனுடைய அதுல ஏறக்குறைய 14-15 புத்தகம் புதிய ஏற்பாட்டினுடைய 3/2 பகுதி பவுல் அப்போஸ்தலனுடைய முழு எழுத்தாக்கங்கள். அதுல கிறிஸ்தவ சபை இப்ப யாராவது படிச்சு நாங்களும் பெரும் பிலோசபர்ஸா இருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். பெரும் பெரும் பிலோசபி நம்ம சர்ச் ஃபாதர்ஸ் நாம கதை கேட்கிறோம் கூட. ஆகஸ்டின் he was a philosopher, church father. ஜெரோம் பெரிய ஒரு பிலோசபர். அதை நாங்கள் இப்ப 13, 14, 15 வரை இருக்கிற அக்வைனஸ் அல்லது தோமஸ் என்று சொல்ற ஆக்ஸ்போர்டியன் பிலோசபர்ஸ் எல்லாருமே அப்போஸ்தலன் பவுலுடைய செருப்ப கூட கலக்க தகுதி இல்லாத அந்த அளவுக்கு அப்போஸ்தலன் பவுலினுடைய நிலை. குறிப்பா எபேசு சபையில் இருந்து ஆட்கள் கனவேர் வெறும் கூலியாக்கள், கூலி வேலை செய்து கொண்டிருந்த ஆக்கள். அவர்கள் உடலை வருத்தி வேலை செய்யறதுக்கு தங்கள் கைகளில் நலமான வேலை செய்து சாப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அங்க சேர்ச்சில இருந்த ஆக்கள். அவரோட கையால வேலை செய்கிற உடல் உழைப்பு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆக்கள்.
பலர் பொண்ட் சேவன்ஸ், பல பேர் அடிமைகள். இப்ப அடிமைகள், கூலி வேலையாட்கள், மற்றது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஆட்களுக்கு அந்த ஞானிகள் என்று சொல்றதுக்கு இயேசுவின் ஒருவனும் இல்ல. அப்படிப்பட்ட மக்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஞானி என் சகோதரரே என்று கதைக்கிறது, அது பணிவினுடைய உச்சக்கட்ட தன்மையை காட்டவழிக்கிறது. விளங்குதோ? நாமல் இதுல இருந்து இது பவுலப்போஸ்தலன் மட்டுமில்லை, இயேசு கிறிஸ்துவிலேயும் இதான், நாசரேத்து இயேசுவிலேயும் அதுதான். அந்த பணிவைத்தான் அதை நம்ம பணிவன் நான் சொல்றது பைபிள்ல தாழ்மை என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கோம். நம்மட அந்த வடமொழி சொல்லு தாழ்மை. உண்மையில சரியான சமுதாய மட்டத்தில் கீழ்மட்ட நிலையில இருந்து யாட்களுக்குள்ள இறங்கி அவ்வளவு தன்னை அடக்கி அவன் என் சகோதரரே என்று கூப்பிடுற அந்த சொல்லாடல் பரிசுத்த ஆவியால கொடுக்கப்பட்டிருக்கிற பணிவண்ட பாசத்தை தான் காட்டுது. நமக்கு கனவேருக்கு அது நாம பார்ப்போம். அதில் இந்த விஷயம் நீங்கள் நான் சொன்ன அவ்வளவும் 4:28 எபேசியர் 4:28 அந்த கையால வேலை செய்து நாளாந்த கூலி வேலைகள் செய்து சாப்பிடுறார்கள். அடுத்தது 6:5-8 அவர்கள் இன்னொரு அவர் ஃப்ரீ மேன் இல்லை, அவர் வரும் அடிமைகள். அவர்கள் they are not free. அவர் 6:5-8 அதே போல ரோமர் 1:16 அல்லது ரோமர் 1:16 நினைக்கிறேன். அதுலயும் அந்த இழிவானவர்கள் மத்தியில தான் அப்படி வேலை செய்யறது என்றது அவர் அப்படி கதைக்கிறார். the mean people அப்போ பவுலாதான் யூஸ் மீன் என்று சொன்னா சரியான கீழ்மட்டை ஆட்களுக்குள்ளேயும் கடவுள் அவர்களுக்கு இந்த சத்தியம் புரிய வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறார். லேசுல அவங்களுக்கு விளங்காது இதுகள் எல்லாம். அவற்ற மட்டத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அந்த ஞானிகளுக்கு டக்குனு சொன்ன உடனே கனெக்ட் பண்ணி டக்குனு விளங்கிக்கணும். ஆனா இவங்களுக்கு விளங்காது, அதுவும் புறஜாதிகள். இதே ஒரு எபிரேய இனம் என்று சொன்ன அளவுக்கு அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விளங்கிடும் டக்குனு. ஆனா இது டோட்டலி நம்மள மாதிரி புறஜாதிகள் எப்படி ஆராதனை செய்யணும் தெரியாத ஆட்கள், தங்களுக்கு தெரிஞ்சதுகளால ஆராதனை என்று செய்து கொண்டிருந்த ஆட்கள். இப்ப அந்த சியன்னானுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு கொண்டிருந்த ஆட்கள் நம்மள மாதிரி தமிழ் இனம் மாதிரி பச்சை விக்கிரகாரனைக்காரன் ஒரு அறுப்பும் விளங்காது அவனுக்கு வேதத்தை பற்றியும் கடவுளை பற்றி தெய்வத்தை பற்றியும் அவங்களுக்கு விளங்க பண்ணுறேன்டாலே இடத்துல எங்களுக்கு சரமங்க. அதே ஐயோ இவன் இந்த மூடர் இந்த விளங்காத ஆட்களுக்கு நாங்கள் போய் கதைக்கிறத விட குட்டிய பறி கொடுத்து கொள்ளுறதுக்கு தேடுற கரடிக்கு முன்னால போய் சாகராமராப்பாண்டா. ஏண்டா விளங்கப்படுத்த ஏறாது. அதுவும் அதே நேரம் என்ன ஐயோ ஐயோ அதிக படிப்பதாப்ப பெரிய தொல்லை நமக்கு. ஏண்டா நமக்கு கூட தெரிய இந்த சனத்துக்கு விளங்கல சொல்லிக் கொடுப்பதும் ஒன்றும் விளங்குது இல்லையா. ஐயோ இது பெரிய நமக்கு தான் நோ இதன் சலமும் கதைக்கிறாரு. அதான் இயேசு கிறிஸ்து கடும் கண்டனமும் பண்ணினவர் உயிர்த்தெழும்பின அப்புறம் அவ்வளவு உணர்வில்லாத ஆட்கள் முட்டாள் பயல்களே என்று தான் ட்ரெயின் பண்ண 3 வருஷம் ட்ரெயின் பண்ண ஆட்களுக்கும் உயிரோடு அப்புறம் பேச்சு. அது அந்த லெவல் இறங்கி படிப்பிக்கிறது என்று சொன்னாலே அது பெரிய ஒரு வேலை. அது எப்படி விளங்க போது அதுக்கான மெனோ விருத்திகள் இல்லை ஆக்கள்ல. அது வேதத்திலேயும் எங்களுக்கு ஆண்டு அதாவது அறிவண்டாண்டர் கூட கதைக்கிறது. மெய்யான அறிவு யாருல இருக்குதோ அவர்கள் எப்பயுமே முதன்மையான மேன்மையானதுமான இடம் மெய்யான அறிவு. அதை எங்களுடைய ஆட்கள் அறிவெண்டை அவங்க எடுத்துக்கொண்டு கற்றவனுக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பாண்டாங்க. அரசனுக்கு சிறப்பா கற்றவனுக்கு சிறப்பா என்று திருவள்ளுவர் கதை கேட்கிற அவர் சொன்னார், அரசனுக்கு அவன் நாட்டில் மட்டும்தான் மதிப்பு, ஆனா படிச்சவனுக்கு எந்த நாட்டிலையும் மதிப்புண்டான். அது உண்மை. ஏண்டா ஞானம் அது எல்லாருக்கும் மேன்மையாக்க எல்லாருக்கும் முன்னால மேன்மைப்படுத்துற விஷயம் அறிவு.
அவரது அரசனை விட படித்தவன் பெரியாள் என்றார். அது அது உண்மையில உண்மை. இப்ப அதெல்லாம் பவுலப்போஸ்தலன் போய் சீசாருக்கு முன்னால நிக்கிறதுக்கும் அல்லது ஃபீலிக்ஸுக்கு முன்னால பெரிய ஆட்சியாளர்கள் பெரிய அரசருக்கு முன்னால நிக்கலாம். அவங்க அடே அதிக படிப்பாரா உன்னை பைத்தியமாக்கிட்டு கூச்சல்றதுக்கு காரணம் ஏன்னா அவங்களோட லெவலுக்கு மேல நிக்கிற ஒரு ஆட்கள் அவங்களோட கதைச்சு நிக்கிறாங்க. என்றார் பவுலப்போஸ்தலன். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் தன்னுடைய பதவியிலையும் தன்னுடைய நிலையிலையும் தந்த பட்டத்திலையும் his office, his place and his degree தந்த பதவி அவற்ற ஆபீஸ் அவருடைய சமுதாய நிலை அவன் ஃப்ரீமேன். அவன் தர்சு பட்டணத்துல பெரிய மெட்ரோபாலிட்டன் பட்டணம் ரோமருடைய பிறந்து வளர்ந்தால் அதேதான் படிச்சால் கமாலியலுக்கு கீழே பெரும் பெரும் படிப்பாளியும் அந்த சமுதாய அந்தஸ்துல பெரும் நிலை. அவரை பிடிச்சு அடிச்சு அப்புறம் விடுவிக்க வந்தவன் கூட கேட்ட ஜோ என்னண்டையா இந்த 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 ரோமன் சிட்டிசன் நீ பெற்ற நீ நானு காசு கொடுத்தല്ലോ இதை நான் வேண்ட வேண்டியா போதாக நீ காசு இருந்தா நான் பிறப்பிலே அப்படித்தான் பிறந்தேன் பிறப்பிலே எனக்கு எவ்வளவு மதிப்பேன்டா. அப்படி பக்கா பெரியார் பெரியார் நான் சொன்ன அங்க இருந்த அந்த மக்களை பார்த்து எந்த சகோதரரே என்ன எந்த சகோதரரே இதுக்கு பேர் நாம சொல்ற தாழ்மை, இதுக்கு பேர் நாம சொல்ற பணிவு. லெவல் எங்கேயோ ஆனா இறங்கி அந்தந்த மக்களுக்கு அவர்களுக்கு புண்படுத்தல் இல்லாம அந்த விஷயங்களை கலைக்கவும் தன்னை சமப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கிறார். தாழ்மை என்பது நாம சொல்ற மாதிரி பெருமைக்கு எதிரான சொல்லு. அடிப்படையில் பெருமை என்றது இல்லாததை இருக்கிறது மாதிரி கதைக்கிறது. தாழ்மை இருக்கிறதே தனக்கு கீழே இருக்கிற ஆக்களோட சமப்படுத்துறதுக்கு தன்னை விட்டு இறங்கி விட்டு கொடுத்தல். தாழ்மை என்றது தன் நிலைமைய விட்டு இறங்கி அவர்களோட சமப்படுத்துதல். அதான் நாம் இங்க கதைக்கிற பணிவு. பணிவு என் சகோதரரே எங்களுக்கு தெரியும் வேதத்தில் பல ஆபீசர்ஸ் இருக்குது, பல பதவிகள் இருக்குது. அதுல அதிகமான முதல் பதவி அப்போஸ்தலர் என்ற பதவி. அது அப்போஸ்தலன் பவுல் தான் அதையும் எபேசியருக்கு தான் அதையும் எழுதுறான். அப்போஸ்தலர்களா அப்போஸ்தலர் அவர் சில பேர அவர் தீர்க்கதரிசி, அடுத்தது சுவிசேஷகர், அதுக்கப்புறம் மேய்ப்பர் போதகர். அந்த ஆர்டர் வடிவா வேதத்தில் கதைக்கிறார். அதே நேரம் அவர் கொருந்து சபைக்கு எழுதியிருக்கல எல்லாரும் அப்போஸ்தலர் இதான் எடுத்து அப்போஸ்தல் என்றது அது கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு அவர் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்த பதவி. அது எந்த ஒரு மனுஷனாலையும் பெற்றுக்கொள்ற பதவி இல்லை. அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆபீஸ். அது அசாதாரணமான பதவி. அது மனுஷரால வர்றது. அதுதான் மனுஷராலும் இல்லை மனுஷர் மூலமாயும் இல்லை நான் இந்த பதவியை பெற்றுக்கொண்டேன். அப்ப அப்போஸ்தலன் பவுலுக்கு அது கர்த்தர் கொடுத்த கிருபை. அவ்வளவுதான். அந்த கிருபையை பார்த்து மற்றையாக்கள் பொறாமப்படையலாது. ஏண்டா கர்த்தர் யாருக்கு எந்த அளவு கிருபை கொடுக்கணும் அவர் தான் முடிவு பண்ணவர். அதனால பேதுரும் அதை குறித்து பொறாமப்பட இயலாது. ஏன்னா அது கர்த்தர் அவருக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். அதாவது நமக்கு பிரியமான சகோதரனும் நமக்கு சில பேருக்கு விளங்காத பல விஷயங்களை பற்றி அவன் கழிச்சிருக்கிறான். நமக்கே விளங்கையில பல விஷயம். அந்த அளவு ஞானம், அந்த அளவு லெவல், அந்த லெவல் அவருக்கு இருந்து வாழ்ந்தது இல்ல. அந்த லெவல், அந்த தகுதி அதுதான் அவருக்கு எங்களுக்கு இருக்கிற தகுதி எங்களால் உண்டானது இல்லையப்பா. அது எங்களுக்கு அவர் கொடுத்த தகுதி. ஆனா அந்த தகுதி இல்ல சபைக்குள்ள அந்த தகுதி வேறுபாடுகளை அப்போஸ்தலன் கிடைக்கிறார். அப்போஸ்தலர், அடுத்தது தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், பிறகு மேய்ப்பர் போதகர்கள், அதுக்கு பிறகு ஆடுகள்.
அல்லது நாம சொல்லலாம் டீக்கன் மேர், அதுக்கப்புறம் ஆடுகள். இந்த ஹயரார்கி லெவல், அந்த பதவி நிலைகளும் அந்த பட்டங்களும், பட்டம் என்று நாம கேட்கிறது ப்ரொஃபெட், தீர்க்கதரிசி என்ற ஒரு பட்ட பேர், அப்போஸ்தலன் என்ற ஒரு பட்ட பேர், மேய்ப்பன் என்ற ஒரு பட்ட பேர். அதவற்ற ஆபீஸ், அந்த ஆபீஸ் அவருடைய பதவி, அந்த பதவிக்கான பெயர். அதுல எங்களுக்கு தெரியும் மேய்ப்பர் என்று சொல்ல அவங்கள ரூலர்ஸ் என்று அவர் அழைக்கிறார். அதாவது ஆளுகை செய்கிறவங்க. யார் ஆளணும்? அப்ப ஆளுநராக பாஸ். அவங்க நாம இப்ப கதைக்கிற எஜமான்கள், சபையில எஜமான்கள், ஆளுகிறார்கள், ரூலர்ஸ். அதுலயும் போதவர்கள் என்று அவர் கதை கேட்கல. அத டபுள் கனம், அவங்களுக்கு டபுள் ஓனர் கூட, செட்டிப்பான மரியாதை கூட அவனுக்கு என்ற. அப்படின்னா சபையில போதிக்காத மூப்பர்களுக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. ஆனா போதிக்கிற மூப்பர்களுக்கு டபுள் கனம் கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை, மதிப்பு, அந்த நிலை. அப்ப அது கூட என்ன கடை சேர்ச்சுக்குள்ள இந்த பதவிகளும் நிலைகளும் அதனுடைய பட்டங்களும் பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு வரங்கள் கிறிஸ்து தான் தன் மனதின்படியே பல்வேறு பேருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்பது அப்போஸ்தலனாக பல சபைகளுக்கு எழுதப்பட்டிருந்தார். அதுல அவர் பல இடங்கள்ல அப்போஸ்தலனாகிய நான் என்று அவர் அந்த பதவியையும் அதிகாரத்தையும் அவர் காட்டுறார். அதே நேரம் அவர் பல சபைகளுக்கு அவர் சொல்ல வலிக்கிறார், இல்ல என்னுடைய சகோதரரே. அப்ப அந்த எந்த பதவியில எந்த நிலைமையில அவர்களுக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த நிலைமையில இருந்தாலும் அப்போஸ்தலன் பவுல் அந்த பணிவை, அந்த இறங்கி ஆக்களோட அதுக்கு சமனாக்குற அந்த பணிவை அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் நல்லா கொடுத்திருக்கிறார். அதுக்கான காரணம் என்ன? அவர் எப்படி அதை விளங்குற? அது எங்களுக்கு மல்கியா 2:10, எபேசியர் 4:6, 1 கொரிந்தியர் 12:12. மல்கியா 2:10, எபேசியர் 4:6, 1 கொரிந்தியர் 12:12. நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? அதான் மல்கியா, ஆவிகளின் பிதா. பவுலுடைய ஆவிக்கும் சரி, எபேசுவில சபையில இருந்த எந்த மூப்பர்களோ எந்த விசுவாசிகளுடைய ஆவியோ அவர்தான் பிதா. அதனால அந்த பிதாவுக்கு நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள், அப்படி என்ன நாம் எல்லாரும் சகோதரர். அது நேரம் எபேசியர் 6:4-6 1 கொரிந்தியர் 12:12 நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரத்தினுடைய அவயவங்கள். அப்ப one and the same body, we are fellow members. We are fellow members of one and the same body. ஒரே சரீரத்தில் நாங்கள் எல்லாருமே அவயவங்கள் என்று சொன்னால், அப்படி என்றால் நமக்குள்ள அந்த ஈக்குவாலிட்டி எடுக்கலாம் தானே. இந்த அடிப்படையில் தான் அவர் அந்த சகோதரர் என்ற விஷயத்தை அவர் பயன்படுத்த தொடங்குகிறார். கலாத்தியர் 3:28 நாமல் குறிப்பிடலாம். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டியோ, அப்படி என்ன நாங்கள் எல்லாரும் அவருக்குள்ள ஒன்றுதான். All one in Christ Jesus. அது அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, மேய்ப்பனா அல்லது சீடரா எதுவா இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ள நாமல் எல்லாரும் ஒன்று. அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் படித்துக் கொள்ற அல்லது விளங்கிக் கொள்ற விஷயம், திருச்சபையில சபையில இருக்கிற எல்லாரையும் நாங்கள் சகோதரராகத்தான் நாங்கள் கணக்கிடுறோம். திருச்சபையின் அங்கங்கள் யாவரும் சகோதரராக கணக்கிடப்படுக வேண்டும். Account all brethren in that body. திருச்சபை என்ற உடலில அங்கம் வைக்கிற எல்லாரையும் சகோதரராகத்தான் நாங்கள் கணக்கிட வேண்டும். அப்போஸ்தலன் மட்டுமில்ல, தீர்க்கதரிசிகளோ அல்லது எந்த ஏனைய ஈவன் கிறிஸ்துவ நாம் எடுத்துக்கொண்ட எபிரேயர் 2:14
எபிரேயர் 2:14 கிறிஸ்துவனுடைய பணிவு 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். He took part with us. அவர் எங்களோட பங்கு போட்டார் தன்னை. அதே போல நாங்களும் அவரோட பங்காக மாறி இருக்கிறோம். அதனால அவர் எங்களை சகோதரன் என்று சொல்றதுக்கு வெட்கப்படவில்லை. 11வது வசனம். இது நிமித்தம் கடைசி 11 கடைசி. இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அந்த பாயிண்ட கணிஞ்சவங்க நோம அந்த உறவு இல்லைன்னா கட்டாயம் வெட்கம். அப்படி கூப்பிடுறது பிரதர் கூப்பிடுறது சரியான வெட்கம். ஏண்டா அவற்ற நிலை என்ன, மனுஷற்ற நிலை என்ன? இவ்வளவு கடவுள் மனுஷனா வந்து இருந்தாலும் அவற்ற தரம் அவற்ற பதவி அவருக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரம் எல்லாம் ஒப்படைக்க மிச்சம் ஒருத்தரும் ஒன்றும் இல்லை அவருக்கு. ஆனா அவர் சகோதரரை போல மாம்சம் ரத்தமும் உடையவரா வர வேணும் என்று அவர் அந்த மாம்சம் ரத்தத்தாலும் எங்களோட கனெக்ட் ஆனபடியால then he is not ashamed to call us brother. எங்களை அவர் சகோதரன் கூப்பிட வெட்கப்பட இல்லை. ஏண்டா எங்களுக்கு மருத்துவமான பொதுவான ஒரு விஷயம் அங்க ஓட தொடங்கிட்டு அப்படி பொது இல்லாட்டி பிரதர் கூப்பிட இயலாது. ஏண்டா அது வெட்கம் என்று வேதமே பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அதாவது இவங்களோட லெவல் என்ன, அவர் என்ன இப்படி கூப்பிடுறார் இந்த கீழ்மட்ட ஆட்களை, அது அவருக்கு வெட்கம். அவருக்கு வெட்கம். கிறிஸ்துவே எங்களை சகோதரன் கூப்பிட வெட்கப்பட இல்லையெண்டா பவுலப்போஸ்தலன் மாத்திரம் திருச்சபைய சகோதரன் கூப்பிடாம விடுறதுக்கு. ஆனா கிறிஸ்துவ பவுலப்போஸ்தலன் கொடுத்திருக்கிற அவ்வளவு ஞானமும் அவ்வளவு உலக லெவலும் கிறிஸ்துவாலதான். எல்லாம் மேன்மையும் எல்லாம் அவர் பிறப்பிக்கல கிறிஸ்துவ தெரியாட்டி கிறிஸ்துவால அதுக்கண்டு உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். அது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா கிறிஸ்துவனுடைய தாழ்மைக்கு பணிவுக்கு அடக்கத்துக்கு முன்னால எந்த ஒரு மனுஷனுடைய அடக்கமும் ஒப்பிடப்பட இயலாது. அவர் உன்னதத்தில இருந்து இறங்கினவர், நாம பூமியின் மண்ணிலிருந்து வெளியில வாரையாக்கள். அந்த மண்ணிலிருந்து வெளியில வர்ற எங்களுக்கு அவர் பெரும் கனங்களை கொடுத்து லெவல்களை சேர்ச்சுக்களை வச்சிருக்கிறார். ஆனா அப்படி சேர்ச்சுக்களை அவர் அந்த சில வேலைகளை நிர்வாகங்களை நடத்தி கொண்டு போறதுக்காக தந்த விஷயங்களை ஆக்குறதுக்கு அப்படி வச்சதை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அந்த கிறிஸ்துவனுடைய மக்களாக சகோதரன் கூப்பிடுவதற்கு நாம வெட்கப்பட தேவையில்லை. அந்த தாழ்மை, அதனால்தான் இயேசு கிறிஸ்து அதைத்தான் கூப்பிட்டார். மத்தேயு 11:29 என்னுடைய தாழ்மையை ஏற்றுக்கொள்ளும். அதான் மத்தேயு 19:29 என்ற அந்த பணிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதுல எப்படி அது வருது? 11:29 மத்தேயு, நான் சாந்தமும் மன தாழ்மை. அந்த மனத்தாழ்மை என்று சொல்றது இதே கிரீக் வேர்ட் தான். அந்த நாம சொல்ற பணிவு, 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 அந்த எஃபெக்ஷன், பணிவு. நான் சாந்தமும் மனத்தாழ்மை. பவுலப்போஸ்தலன் இதான் காட்டுற இந்த தாழ்மையும் சாந்தமும் மற்ற பக்கம் அதை நாம காட்டுறோம். என் சகோதரர் என்று கூப்பிட்டதுல எவ்வளவு மனத்தாழ்மை. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்ற தாழ்மை. அது என்ன தாழ்மை என்ற அந்த சாந்தம் என்னன்றதை கற்றுக்கொள்ளுங்க என்றதான் கிறிஸ்து அங்க கூப்பிட்டு இருந்த. நீதிமொழி 3:34 கர்த்தருடைய கண்கள் யாருக்கு மேல கவனமா நோக்கமா இருந்து அவர்களுக்கு நன்மையா இருக்குது? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறதுக்கு அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. அதுல இதனுடைய ஆப்போசிட் நாமள என்ன தமிழங்கிறோம்? 1 பேதுரு 5:5 சொன்ன மாதிரி ஆண்டவர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? God will resist
the proud, arrogance, arrogance, arrogance என்று நாம சொல்லுறது என்னத்த arrogance, திமிர், திமிர் அல்லது ஆணவம், ஆணவம், திமிர் அல்லது ஆணவம் என்ற அந்த சொல்லு இல்லாத ஒன்று அவங்க கற்பனை செய்ய இல்லை. அந்த யாக்கள் இருக்கிறதான் அவர்கள் கிறிஸ்து ஏன் அதை கொடுத்திருக்கிற தான் மத்தியாக்களுக்கு எவ்வளவு பிரயோசனப்பட வேணும், தங்களுடைய அந்த பதவி அல்லது பட்டங்களை புடுகி அடிச்சு கொண்டு திரிகிறதால அல்ல, அந்த பட்டங்கள் நிலைகள் பதவிகளால எவ்வளவு நாங்கள் பிரயோசனமா இருக்கணும் என்றதை விளங்கிக் கொள்ளாம தங்களோட பதவியையும் அந்த நிலைகளையும் மற்ற ஆட்களை அவர்களை இழிவாக்குறதுக்கு இன்னும் பயன்படுத்துற அந்த நிலைக்கு பேர் திமிர் தன்மை. திமிர் என்பது இல்லாத சொல்ல இல்லை, அது பெருமை. பேசிக்கா இல்லாத இருக்கிறது இருக்கிறவங்கள்ல, ஆனா அதை திமிராக நடத்தார் அல்ல திமிர் கதை என்று வருகிறது என்று சொன்ன அவர்கள் அது அந்த மக்களுக்கு தங்களுடைய அந்த கடவுள் தந்திருக்கிற அந்த கிருபைய பயன்படுத்துறதை விட அதை காட்டி பயமுறுத்தி தங்களுக்கு அடிமணிய வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ற மெத்தடாலஜிக்கு தான் நாங்கள் திமிர் ஆணவம், ஆணவம் என்ற தமிழ் சொல்லு பயன்படுத்துறோம். இதைத்தான் எங்களுக்கு பரிசேரும் வேதபாரகரும் செய்திச்சுனா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23:23 அல்ல, நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். ஏனென்றா அங்கிருந்த ரபிமாரும் வேதபாரரும் டாக்டர்ஸும் அதான் வேத 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 பாரகர், அவங்களை இங்கிலீஷ்ல டாக்டர்ஸ் என்ற நாம அடுத்தது அல்லது ரபாய் என்று சொல்றாங்க ஹீப்ரூவில். இப்ப நாம டாக்டர் டாக்டர் என்று நாம கேட்கல, அந்த டாக்டர் என்ற சொல்லு அது படிப்பில இதுக்கு மிஞ்சி இனி இல்லை அந்த துறையில் என்றது பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லு. அதுக்கு பேர் டாக்டர். அது மெடிக்கல்ல டாக்டரா இருக்கலாம், அல்லது பிசிக்ஸ்ல டாக்டரா இருக்கலாம், அல்லது கெமிஸ்ட்ரியில டாக்டரா இருக்கலாம், அல்லது லால டாக்டரா இருக்கலாம், அல்லது எந்த துறையா எடுத்துக்கொண்டாலும் அதுல டாக்டர் என்றா அந்த துறையில இதுக்கு மிஞ்சி இனி படிக்கிறதுக்கு வேற இல்லை. we call it PhD பேசிக்கா. அப்ப அது அது டாக்டர் ஆஃப் பிலோசபி, அது நேரம் MD டாக்டர் ஆஃப் மெடிசன் MD, அப்ப அல்லது LLD டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் லா. அப்ப அந்த டி அது வேற. அப்ப அது அங்க அவர்கள் கட்டாயம் PhD தான் இருக்கணும்ன்றதுல அந்த டி இருந்தாச்சு. அப்ப அது நாம அதிகமா அந்த மருத்துவத்துறையில உடல் கூற்றியலோட சம்பந்தப்பட்டு பார்த்து டாக்டர் அங்க இருப்பாரு நாம யோசிக்கிறோம். ஆனா பைபிள்ல டாக்டர்ஸ் என்ற மொழிபெயர்க்க அவங்க வைத்தியசாலையில வேலை செய்யல, அவங்க லாவில டாக்டர்ஸ், அதான் வேத பாரகர். அப்ப அதெல்லாம் இந்த உச்சக்கட்ட படிப்பு, இதுக்கு மிஞ்சி அந்த துறையில போற படித்து பட்டம் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை இனிமேல். அதில் நாம பேச்சுலர்ஸ், பிறகு மாஸ்டர்ஸ், பிறகு டாக்டர்ஸ், அதுதான் அந்த 3 லெவல்ல நாம படிக்கிற படிப்புகள். சோ இயேசு கிறிஸ்து வேதபாரர் பரிசேரோட அவங்க தங்களை ரபாய் ரபி ரபி என்று அழைக்கப்படுகிறத விரும்புகிறான். ரபி ரபி என்று வந்தனங்கள் வாங்குறதுல, அதாவது புகழப்படுகிறதுல அவளை டாக்டர் 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 என்று கூப்பிடுறது சரியான விருப்பம். Therefore you should not be called, அதனால நீங்கள் டாக்டர் என்று அழைக்கப்பட வேண்டாம் என்ற அதனுடைய அர்த்தம் டாக்டர் என்றே கூப்பிடக்கூடாது என்று சொல்ல வேற. இந்த டாக்டர் டாக்டர் கூப்பிடுறதுக்காக அந்த திமிர் பிடிச்ச விதத்தில் அதை பயன்படுத்த வேண்டாம். அதான் அதனுடைய சரியான அர்த்தம். அல்லது ரபாய் ரபாய் என்று அழைக்கப்பட விரும்ப வேண்டாம். ஆனா இயேசுவையும் ரபாய் என்று கூப்பிட்டாங்க. அப்ப நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இயேசு கிறிஸ்து இவங்கள மாதிரி படிச்ச ஆள் இல்ல, நாசரேத்து இயேசு. ஆனா அவரையும் ரபாய் என்று கூப்பிட்டாங்க. அந்த இடத்துல அறிவு எந்த அளவுக்கு அந்த லெவல்ல இருக்குன்றதான் கேள்வி. அதாவது நாங்கள் பல சந்தர்ப்பத்துல இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிற ஆட்களை மட்டும் நாங்கள் அந்த டாக்டர் டாக்டர் நாங்கள் கதைக்கிறது இல்ல. அந்த லெவலுக்கு அறிவுத்துறையில திறம் பெற்றிருந்தா அவளுக்கும் டாக்டர் பட்டங்களை கொடுக்கிறது வளமையா இருந்தது. அதனாலதான் நமக்கு எங்களுடைய பியூரிட்டர்ஸ்ல கனவே
அவர்கள் ராயல் சயின்டிஸ்ட் சொசைட்டி ஆஃப் சயின்டிஸ்ட்ல அவர்களை சேர்க்க அவர்கள் பெர்டிகுலரா அந்த ஃபீல்டில் படிச்சு டிகிரி எடுத்து அதுல ஏதோ ஒன்று வெட்டி விழுத்து ஆக்களா இருக்கணும்ன்றது இல்லை. அவர்கள் ஒரு புது கண்டுபிடிப்பு அந்த துறையில தேவன் அவர்கள் கொடுத்திருக்கிற ஞானங்களை பயன்படுத்தி அவர்கள் அதுல இவ்வளவு காலம் இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்க தென் டே கான்ஃபர் அவர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கிறேன் நம் டாக்டர் அல்லது அவர்கள் அந்த அந்த உயர் நில பட்டத்தை ஆனா அவங்க அந்த துறையில உதாரணத்துக்கு நாம சார்ல்ஸ் டார்வின் எடுக்கிறோம். சார்ல்ஸ் டார்வின் he was a theologian, he wasn't a scientist. அவன் ஒரு அந்த மனுஷன் ஒரு சயின்டிஸ்டா இல்ல. படிச்ச படிப்பு யூனிவர்சிட்டியில வந்து ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சது வந்து பிபிலியாலஜி பைபிள், அவர் தியாலஜி. ஆனா அந்த மனுஷனுக்கு இருந்த ஞானங்கள் கடல் கொடுத்த அந்த ஆர்வத்தால அந்த மிருகங்களை அந்த படைப்புகளை குறிப்பாக ஜூவாலஜி இல்ல சட்டியான விருப்பம் எடுத்து அந்த விலங்குகள் எல்லாம் ஆராய்ஞ்சு அந்த கடவுள் அவருக்கு கொடுத்திருந்த ஞானங்களை ஒப்பிட்டு பார்த்து விஷயங்கள் இப்படி பல ஆராய்ச்சி பல நீண்ட தூரங்கள் பயணம் செய்து ஈகிள்ஸ் அந்த ஷிப்ல போய் அது எல்லாம் தான் படிக்கணும் அந்த அந்த ஆர்வம் தூண்டப்பட்டிருந்தது. மனுஷன் அதை பார்த்து அவ்வளவு அளவும் இல்லாத பல ஃபைண்டிங்ஸ் அந்த மனுஷன் செய்து முடிச்சார். அதுக்காக அந்த எந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஜூவாலஜி படிச்ச இல்ல அதுல மேசையில இருந்து அதுல எவருக்கு கீழே படிச்ச ஆளும் இல்லை. ஆனா சார்ல்ஸ் டார்வின் இன்றைக்கு வரைக்கும் முழு உலகத்தினுடைய சயின்ஸ் துறையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். He wasn't a zoologist. He never got a degree. He wasn't a botanist. அவர் botanist man இல்லை. ஆனா Carl Linnaeus, he was a botanist. Carl Linnaeus, the scientist of the classification, எல்லாத்தையும் வகைப்படுத்தலினுடைய பிதா, father of scientific classification. He studied that. He was a medical doctor. He studied for that and he became. ஆனா சார்ல்ஸ் டார்வின் அதுகள் படிக்கவே இல்லை. நாம நினைக்கிற மாதிரி போய் ஒரு ப்ரொஃபஸருக்கு இருந்து அல்லது யூனிவர்சிட்டியில இருந்து அல்லது எழுதி டெஸ்ட் பாஸ் பண்ணி வந்து யாரு இல்லை. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த பல விஷயங்கள் அந்த அவதானிச்சது சரி. ஆனா தவறான முடிவுகளை நோக்கி வேதத்துக்கு எதிராக முடிவுகளை நோக்கி எழுதுனதான் பிரச்சனையா போனது. நன்மையும் அவசியமான முடிவை நோக்கி நகராம தெய்வத்தை எதிர்க்கிற விஷயமாக முடிவுகளை நகர்த்தினார். அங்கதான் பல தொடங்கல. இல்லாட்டி அந்த மனுஷனுடைய அந்த ஃபைண்டிங்ஸ் அது அவ்வளவு காலம் படிச்ச கூட இல்லாத பல விஷயங்களை அந்த தொகுத்து பல விடயங்களை நிறைய பேர் அதுக்கு முன்னுக்கு இந்த பல ஜியாலஜிஸ்ட் பல பேருடைய புத்தகங்களை வாசிச்சு தானும் தேடி அவதானிச்சு அதுல நல்ல இப்படி கணவரை நாம சொல்லலாம். அந்த துறை படிக்கல ஆனா அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது. அதனால அவங்க அதுல பெரும் செல்வாக்கு செலுத்தினாங்க. அதை ஆண்டு அடுத்த மாசம் நாங்கள் அதைத்தான் எழுதுறோம். ஒரு 150 சயின்டிஸ்டுடைய நான் நெருங்க சொன்னது கடைசி அதை எழுதுவோம். அதுல கிறிஸ்தவ சயின்டிஸ்ட பற்றி தான் நாங்கள் அதிகமா எழுதுறோம். அதுக்குள்ளேயும் பல பேர் நாம அதுல பார்க்க போறோம். சோதர என்னத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னா அந்த கர்த்தர் தந்திருக்கிற வரங்களை மமதையோட திமிர் பிடிச்ச விஷயத்துல ஆணவத்தன்மையோட பயன்படுத்த கூடாது. எல்லா விதமான அடக்கத்தோட அதுல பயன்படுத்ததான் வேதம் எதிர்பார்க்கு. அதனால என்ன நாம இந்த இதுல இருந்து அந்த பவுலப்போஸ்தலன் சொல்ற என் சகோதரர்ல இருந்து நாம படிச்சுக்கொள்றோம். நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்ஸோ அல்லது மினிஸ்டர்ஸோ அதான் இங்க ரெண்டு பெரிய துறை, ஒன்று அரசனா ஆசாரியனா. எந்த பெரிய உயர் நிலையில இருக்கிற அந்த ரெண்டு துறையா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகோதரன் அழைக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. நாங்கள் அவர்களுடைய லெவலுக்கு இறங்கி எங்களுடைய சகோதரம் என்று சொல்றதுக்கு நாம ஒருவர் அழைக்கிறதுக்கு நாம பின்னுக்கு நின்றுடக் கூடாது. எங்களுக்கு கிறிஸ்து எப்பேற்பட்ட பெரிய உயர் இந்த 2 பதவியை தந்திருக்கலாம். ஆனா அப்போஸ்தலன் காட்டுறார் கிறிஸ்துவே சகோதரன் சொல்ல வைக்கப்பட இல்லை. ஆனா அதுக்காக நாங்கள் சிலவரில் நாம கிரைஸ்ட் இஸ் ஆல் டு மீ, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல் டு மீ படிக்கல. அவர் இந்த பிரதர் இந்த எல்லாம் இன்னும் படிக்கும். நாங்கள் அவர் லோன் என்பதை நாங்கள் விட்டுடையில. அதுல எங்கட மதிப்பு மரியாதை அவர் கடவுள், அதுதான் எந்த சகோதரர். எந்த சகோதரர் என்னுடைய உதவியாளர் என்ற மேய்ப்பர் என்றெல்லாம் நாம கதைச்சாலும் அவர் கடவுள், அவர் தெய்வம் என்ற அந்த மதிப்பை நாம குறைக்க இல்லை. அதே போல நாங்கள் திருச்சபையிலையும் திருச்சபைக்குள்ளையும் திருச்சபைக்கு வெளியிலையும் திருச்சபை வெளியில கவனமா நாம கையாள வேண்டிய விஷயம் என்ன, திருச்சபை வெளியில எல்லாருமே இல்லாதவனே
பெரிய ஆவணத்தோட நடக்கிற நிலைமை. அதான் பவுல் அப்போஸ்தலன் சில விஷயங்கள் வெளியாக்களோட நான் ரோமன் அடிப்பியோ நீ என்று கேட்டான் திருப்பி. அந்த பெரிய அவர் பெரிய கொம்பன் நினைச்சுக்கொண்டு கதைச்சாபடியால ரோமனை எவரால் அடிக்கணும். அப்ப ஏன் நீ ரோமனா? நான் ரோமன் தான் முடிஞ்சு போச்சு. அப்ப இப்ப அந்த அது திமித்தன்மை அல்ல. நீ கை வைக்கிறது முதல்ல யாரு விசாரிச்சு யோசிச்சு கை வைக்கணும் சும்மா. அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல அந்த படிப்பும் பல உயர் நிலைகளும் எங்களுக்கு அவர்களுக்கு சில பாடங்கள் படிப்பிக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள அவர்களுக்கு சரியான ஒழுக்கத்தை பயன்படுத்துறது நாம பயன்படுத்தலாம். ஆனா கர்த்தருடைய மக்கள் மத்தியில அந்த 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 திமிர் ஆணவம் வந்து ஏறாது. அதைத்தான் நாங்கள் குறிப்பாக இதுல கவனிக்கிறோம். Alright, so இதனுடைய மறுதலை அப்ப என்ன அடுத்த பக்கம்? கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு நடந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய லெவலை விட்டு இறங்கி மெத்தியாக்களோட பழக வலிக்கிட்டதா கடைசியில அவங்களோட ஆக்கள் இல்லை என்ற மாதிரியே ஆக்கள் நடத்த வலிக்கிட்டாங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அப்போஸ்தலர்கள் இவ்வளவு இறங்கி அவளோட நடக்க வலிக்கிறதுல அவர் பெரிய அவர் என்ன மாதிரி மனுஷன் தானே, அவருக்கு கிறிஸ்து கொடுத்தபடியால அவர் பெரிய ஹொம்போ, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அந்த அவங்களுடைய மதிப்பு விளங்காம அவர்கள் தங்களை இறக்கி மெத்தியாக்களோட பணிஞ்சு போய்கொண்டு வேலை செய்தத அந்த விளக்கம் இல்லாத கணக்க அதை ஏளனமாயும் நையாண்டி நக்கலும் பண்றதுக்கு அதே விஷயத்தை மாற்றுவது. கிறிஸ்துவுக்கும் அதான் நீர் ராசாவோ எங்களுக்கு சொல்லும் பாப்பம், குட்டவும் துப்பவும் அடிக்கவும் பாவிகள் அவர் யாரென்று அவற்றை பெருமதி விளங்காம அவளத்தை செய்யவில்லை. இவ்வளவு அப்ப ஒரு பக்கம் நாம என்னத்தை அதை சொல்லுவது, கிறிஸ்து மனத்தாழ்மையா பணிஞ்சு நடந்ததால இவங்க நினைச்சுக்கொண்டாலும் அவரை நம்மள போறதான் என்று சொல்லி திருச்சபையில நாம அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட கூடாது. போதர்னர் அல்லது திருச்சபையினுடைய அந்த வேத அறிவுகளும் ஞானங்களும் நிறைஞ்சிருக்கிற மக்கள் முதிர்ச்சியானையாக்கள் நம்மளோட இறங்கி நம்ம லெவல்களோட பழகிறதால நாங்கள் மெத்தியாக்கள் நினைச்சக்கூடாது பெரிய ஆளோ என்ற நினைப்ப நாம இருந்து அதை ஏளனமாயும் அதை நையாண்டியாயும் அதை சொல்ற மாதிரி அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி நாம மாத்திரக்கூடாது. பவுல் எங்களை உலகத்துல குப்பை ஊழல் கனவை ட்ரீட் பண்ண யோசிக்கிறாங்க. நாங்கள் துடைச்சு போடுற ரக் மாதிரி தான் இப்ப கணவரங்களை ட்ரீட் பண்றோம். ஆனா எங்க நாம ஐயோ உலகத்துக்கு முன்னாலே நாங்கள் பெரிய ஆக்கள், ஆனா சேர்ச்சில எங்களோட ஆக்களாக இப்ப மதிக்கிறாங்க இல்ல. பவுல் அப்போஸ்தலன் அப்படித்தான் கதைக்கிறேன். கணவருக்கு அந்த அந்த பெருமதி விளங்க இல்லை. அதுல என் சகோதரரே என்று கூப்பிடுவதில் ஒரு பக்கம் நாம பணிவையும் மற்ற பக்கம் அப்படி பலகுறையாக்களால அவர்கள் நிராகரிக்கப்படுற விஷயத்தையும் அந்த பாவத்தையும் செய்திடக்கூடாது. உண்மையிலே எபேசு சபை ஒரு காலம் அப்படி செய்ய இல்ல. அப்போஸ்தலன் பவுல் பெத்த சபை உண்மையில அப்படி பல சபைகள். அப்ப எப்படி பெற்றாருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுபட வேணுமோ அதே மாதிரி அப்போஸ்தலன் பவுலுக்கு அவர்களா பெற்றதுக்காக கொடுக்க வேண்டிய கனம் கொடுபட்டிருக்க வேணும். ஆனா அவர் அளவுல நான் கூட தகப்பன் என்று வேறு சில இடங்கள் அழைத்தாலும் ஒரு சகோதரன் சொல்லியும் அவர் பின்னுக்கு நிக்க இல்லை. அதில் அதை நாங்கள் இந்த இரண்டாவது விஷயம் அல்ல, the title brother not to be scorned, அதாவது சகோதரர் என்று அழைக்கப்படுகிற அந்த பதவி நில அது ஏளனம் பண்ணப்படக்கூடாது. சபையில நாம சரியான கவனமா இருக்கணும். பொதுவாக நாங்கள் அவிசுவாசிகள்ல எங்களுடைய கம்பெனிகள்ல அவிசுவாசிகள் இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ற அவர்கள் அதை கையாள்றதுக்கு பல நேரங்கள்ல அந்த கீழ்மட் நில ஊழியர்களோட பெருசா போய் கதைச்சு பழகிறது இல்லை. ஏன்னா அப்படி இடம் கொடுத்துட்டோம் அவர்களுக்கு அந்த கனமும் மரியாதையும் விளங்காம போயிடும் என்ற ஒரு பயம் அல்ல. சில வேளையில நாங்கள் வேலை செய்யல, நாங்கள் மேனேஜரியல் லெவல்ல இருக்கல, சில நேரம் நாங்கள் டிரைவர்ஸ் ஆட்களோட வர்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிற உண்மையாதான். ஆனா எங்களுக்கு மேல இருக்கிற ஜெனரல் மேனேஜர் ஆக்கள் பெரியாக்கள்
குறிப்பாக சொல்லி நம்ம இந்த டிரைவர் ஆட்களோட போய் இருந்து சாப்பிட வேண்டாம் கொள்ள வேண்டாம்னு கூப்பிட்டு அவங்க சில என்னடா அந்த நாங்கள் எங்களை நெடுதலை ஏற்றி இறக்கி கொண்டு போற அந்த பயணங்கள் இருக்கு அப்படின்னா சில அவர்களுக்கு எங்களோட சேர்ந்து தாங்களும் ஒரு ஆட்கள் என்று அந்த அந்த லெவல் மறந்து போய் நடந்துருவீங்க. அதனால try to avoid that, don't keep company with them அப்படி என்ற அவளோட தோழமை காட்ட வேண்டாம். மேபி உங்க சொந்தக்காரராக இருக்கலாம், ஆனா பி கேர்ஃபுல் என்று சொல்ற. ஏன்னா அது அவிசுவாசிகள் அப்படித்தான் பொதுவா எல்லாரும் கொஞ்சம் இறங்கி பழகு பிறகு தலைக்கு மேல இருந்து ஏதோ தாங்கள் எங்களோட சமனான ஆக்கிரமத்தான் சில பேர் நடக்கிறது. அப்படித்தான் உலகம். சர்ச் அது இல்ல. நாங்கள் சமனான ஆக்களை நாங்கள் கூப்பிட்டாலும் கதைச்சாலும் சகோதரம் என்று, ஆனா அந்த லெவல் எப்பயுமே மெயின்டைன் பண்றது நாம பார்க்கணும். அதனால நான் சொன்னேன் நமக்குள்ளே வந்து போதர் உங்களை போதர் என்று கூப்பிடுறதா அண்ணாண்டு கூப்பிட்டு அண்ணாண்டு கூப்பிடுறதா எப்படி கூப்பிடுறது. அப்ப அதுக்கு நாம வடிவாத கதைச்சு நாமளே அந்த கிணம் எங்க நிலைநிறுத்தப்பட வேணுமோ எந்த ஆட்களுக்கு முன்னால அந்த இடத்துல போதவர் என்ற அந்த பதவி பெயர் அந்த நிலைக்குரிய பெயர் பயன்படுத்தணும். அதே நேரடியாக அந்த சூழ்நிலைவு எல்லாருக்கும் தெரியும். அது நாங்கள் சரியான சகோதரர் அந்த இடத்துல வந்து அண்ணா சகோதரர் அண்ணாண்டு கூப்பிடுறது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நாங்க சொன்னாங்க. இதே பிரின்சிபல் தான் பவுல் அப்போஸ்தலனுடைய சபைக்குள்ளயும் சபைக்கு வெளியிலையும் அந்த கௌரவம் மெச்சையாக்களுக்கு முன்னால அந்த அந்த போதகற்ற நிலை எப்படி என்று காட்டப்படணும், அதுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேணும், அது காக்கப்பட வேணும். அது மனசுல இருக்குத்தானே, வாயிலையும் அது வரத்தான் வேணும். அதை நாங்க கதைச்சிருந்தாங்க. இதுல இருக்கிற இரண்டாவது விஷயம் அந்த மைல்ட்னஸ் சாந்தத்தன்மை பிரதரன் அல்லது சகோதரனே என்று கூப்பிடுவதில் அவர் என் சகோதரனே என்று அவர் சேர்க்கிறார், என்னுடைய சகோதரன். அப்ப இந்த எம்பசைஸ் இந்த அழுத்தம் பைபிள்ல பல இடங்களில் பவுல் அப்போஸ்தலனால பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 15:58 பிலிப்பியர் 4:1 கலாத்தியர் 4:19 1 கொரிந்தியர் 4:14 இந்த இடங்கள்ல எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. அங்கல கலாத்தியர் கொரிந்தியர்ல என் சிறு பிள்ளைகளே. அப்ப அவர் அந்த அந்த பாசத்தை எவ்வளவு அந்த சாந்த மைல்ட்னஸ் என்று நாம கதைக்கிறது. இந்த மைல்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். பால் கொடுக்கிற தாயானவை தன் குழந்தைகளை அந்த சொல்லு நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த சொல்லுதான் அந்த நாம கதைக்கிற சாந்தம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் குழந்தைய எப்படி கவனமாக அந்த பிள்ளையோட டீல் பண்ணார். அதுக்கு பேர் சாந்தம், மைல்ட்னஸ் நாம சொன்ன. மற்றபடி சாந்தம் சொன்னா மெதுவா கதைக்கிறது இல்ல, அது சட்டா கதைக்கிறது. நாங்க சாந்தம் என்று சொல்றது பெரும் உரத்த தொனியிலையும் கதைக்கிறது. என் சகோதரரே என்றா உரத்த தொனிகள். ஆனா இந்த கதைக்கப்படுற விஷயம் மைல்ட்னஸ் காட்டுது, அத சாந்தத்தை காட்டுது. அதுல சாந்தம் நம்மள ஏற்கனவே நம்ம புல்பிட்ல சொல்லி இருக்கோம். சாந்தம் கிணவர் நினைக்கிறது வந்து மெதுவா அமைதியா ஒரு அமசடக்கா சத்தம் குரல் உயராம கதைச்சாதான் சாந்தம். இல்ல அது இல்ல பைபிள் கதைக்கிறது சாந்தம். இயேசுவினர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் உதத்த குரலில அவர் பல பிரசங்கங்கள் செய்தது அல்லது பல இடங்கள்ல அவற்றை அந்த செயல்பாடுகள் கோபத்தை வெளிப்படுத்தினது. இதெல்லாம் சாந்தம் உள்ள அதே ஆழ்த்தம் செய்கிற விஷயம். நாம மோசையிலே பார்த்து அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். ஆனா அந்த சாந்த குணம் உள்ள பல சந்தர்ப்பத்தில் அவர்கள் நியாயமான கோபத்தில் அவர் வந்து கதைச்சது ஆண்டவரோட கூட சொன்னது, ஆண்டவரே இவங்களோட காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. அதெல்லாம் நாமல் பார்க்கல. என்ன சாந்தமானவள் என்ன அப்படி செவிக்கணும்? அது நாமல் விளங்குற சாந்தம், அது புறசாதி தமிழர்களுக்கு விளங்குற சாந்தம். அது வேதம் சொல்ற சாந்தம் இல்ல. வேதம் சொல்ற சாந்தத்தோட கோபமும் நிலை நின்று ஒரேடியா வேலை செய்யும். நாம கதைக்கிற அந்த சாந்தம், அந்த மைல்ட்னஸ் எவ்வளவு கருத்தாக கரிசனையாக அந்த அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற தாயானவை தன் பிள்ளைக்கு எவ்வளவு கண்ணும் கருத்துமா கரிசனையோடு அதை கையாளுற விதத்தை நாம சாந்தம் என்று சொல்லுவோம்.
கையாளுற விதம், கண்ணும் கருத்துமா கையாளுற விதம். பிலமோன அவர் கையாண்ட விதம் பவுல் அப்போஸ்தலன். எனக்கு பிலமோன் இல்ல, ஆமா பிலமோன் தான். ஒனேசிமுவ கையாண்ட விதம், ஒனேசிமுவ பிலமோன் 9:10-20 வசனங்கள். என்ற குமாரனாகி ஒனேசிமுவா உண்மையில எவ்வளவு கவனமா அந்த ஒரு பிள்ளைய கையாள்ற விதமாக அதனால எந்த சகோதரரை என்று அவர் கதை கேட்கல, இந்த கடைசி மிச்சமா இருக்கிற விஷயத்தை சொல்லேக்களையும் அந்த பாசத்தை அதுல சேர்க்கிற, அதனால அவங்க இன்னும் அதிகமா தான் சொல்ல போறத கவனிக்கட்டும் விளங்குதா, கவனிக்கட்டும். அதனால நாம அப்ப படிக்கிற விஷயம் என்ன? 2 தீமோத்தேயு 2:24 உங்களுடைய சாந்தம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அந்த சாந்தம் 2 தீமோத்தேயு 2:24 அதுல நாங்களும் எவ்வளவு கரிசனையோட அந்த ஆற்றலோட இடைபடுறோம் என்றது மட்டும், அதைத்தான் நாங்கள் சாந்தம் என்று சொல்லுறோம். எவ்வளவு கரிசனையோட அந்த விஷயத்தை குறிப்பிட்ட நபர்களோட நாங்கள் இடைபடுறோம் என்றது, அதுக்கு பேர் தான் we call mildness, சாந்தம். ஒரு கரிசனம் ஒரு கவனம் இல்ல சொல்லி கேட்டாலும் பரவாயில்ல என்றதுக்கு பேர் சாந்தத்துக்கு ஆப்போசிட். அது சாந்தது. ஐயா கவனம் சிலமன் இது இப்படியா கவனமாப்பா அந்த கையால் அந்த ஆளுக்கு அந்த நன்மை போய் சேர்ந்துடணும் என்று கவனமா கையாளும். இதுக்கு பேர் சாந்தான், இதுக்கு பேர் சாந்தான். அது போட்டு பேச்சில அந்த நாம சொல்ல கவனம் ஐயா அங்க நாம ஒரு தொனி உயருது, நாம பெரிய ஒரு அதறல் வருது, அதுக்கு அதை சாந்தம் நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். சாந்தம் என்று சொன்னா பேசிக்கா அந்த ஆளுடைய நன்மைக்காக அந்த ஆளுக்கு எங்களால் அந்த பிரயோசனம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக நாம எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் பேர் தான் சாந்தம். குறிப்பிட்ட ஆளுக்கு நன்மைக்கு அவருக்கு அந்த எங்களால பிரயோசனம் பெற வேணும், கிடைச்சிட வேணும் என்றது. மற்றபடி அவர்கிட்ட எங்களுக்கு பிரயோசனம் கிடைக்கிறதுக்கு மினக்கிறது பேர் சாந்தம் இல்ல. நம்மளால அவருக்கு பிரயோசனம் வந்துடும். அது அந்த அதான் பவுல் உங்களை அல்ல அல்லது உங்கள்கிட்ட இருக்கிறதே அல்ல, உங்களைத்தான் நான் நாடுறேன். உங்கள்கிட்ட இருக்கிறத எப்படியாவது நான் பறிச்சு சாப்பிடுறதுக்கு நான் வரே இல்லை. ஐயா உங்களுக்காக நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுத்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். இல்ல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள கரதுரையாச்சியாக்கள நின்றுடணும். அதான் அந்த சாந்தமுள்ள ஆவி. சாந்தமுள்ள ஆவி என்பது மற்ற அந்த குறிப்பிட்ட ஆளுனுடைய பிரயோசனத்துக்காக நாங்கள் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றது அவர் அந்த பாடுபடலத்தான் சாந்தம் என்று கதைக்கிறது. அதான் இந்த சாந்தம் என்ற சொல்லினுடைய மைல்ட்னஸ். நீங்கள் இனி என்ன வர இருக்கிற அந்த மெசியா என்று சொல்லும் வரைக்கும் உங்களுடைய வீடுகள் பாலாக விடப்படும். வருகிற தேவனுடைய குமாரன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரைக்கும் உங்களுடைய வீடுகள் பாலாக விடப்படும் என்று அவர் கதைகள். அதுக்கு முன்னாடி ஐயோ எருசலேமே கோழிகள் குஞ்சுகளை கூட்டிச்சேக்கிற போல கூட்டிச்சேக்க எத்தனை நேரம் ஆகிய ஐயோ உங்களோட நன்மைக்காக நீங்கள் கேட்காம போறீங்க. ஆகையால் இது முதல் நீங்கள் தேவனுடைய வருகிறவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் வரைக்கும் உங்களோட வீடுகள் பாலாக. அங்க ஒரு சாபம் தான், ஆனா அதுக்கு பிறகு சாந்தம். உங்களுக்கு எவ்வளவு பாடுபட இப்படி என்ன செய்ய போறீங்க? நாசமா தான் போகுது விஷயம். நாசமா போங்கோ நாசமா போகுது என்று சொல்றதுடைய அர்த்தம் ஐயோ உங்களோட அதுல இருந்து நாசம் இல்லாம மாறிடுங்கோ என்றதுக்குத்தான். எங்களை நாசமா நாசம் இப்படி போனோம் இப்படித்தானே போகும். அதான் சாந்தம் என்று நாங்கள் கதைக்கிறோம். குறிப்பிட்ட ஆளுனுடைய நன்மைக்காக மட்டும், அதற்காக மட்டும் எங்களுக்கு யார் எந்த ஒரு நன்மையை நாங்கள் எதிர்பார்க்க அந்த யாழ் தப்பி பிழைச்சு நல்லா இருக்கட்டும் என்றதுக்காக நாங்கள் படுற பிரயாசம். ஒரு பால் கொடுக்கிற தாயானவள் தந்த பிள்ளையோட அதை ஞாபகம் வச்சுன்னா அந்த சாந்தம் என்னன்றது விளங்கு நமக்கு. அது விருட்டு அழுதா என்ன, அது எழுப்பி முடிச்சு திருந்தினான அவன் காலமா ஃபுல்லா நித்திர கொண்டு இரவு ஃபுல்லா முடிச்சிருந்தா என்ன,
ஐயா என்ன செய்யறது நாம எவ்வளவு அந்த பிள்ளைட நன்மைக்காத்தானே நாமல் தியாமணி முடிச்செலும்பிடு நாமல் ஆராட்ட வேண்டி கிடக்கு நாமல் காணாம வேலைக்கும் போகணும். ஐயோ என்ன எங்க அந்த நன்மைக்கு தான் உலகம். இதுக்கு பேர் சாந்தம், இதுக்கு பேர் சாந்தம். அதனால பவுலப்போஸ்தலனோடாக இந்த கடைசியாக என் சகோதரரே என்ற அந்த சொல்லிலிருந்து அந்த நேசம் பாசத்தை நாம் விளங்கிக் கொள்றோம். ஒன்று அடக்கம் என்ற பாசம், அடுத்தது சாந்தம் என்ற பாசம். அதை நாங்கள் மற்றவர்களோட சபையிலேயும் சபைக்கு வெளியேலும் தேவன் பெற அந்த கிருபைகளுக்கு அமைய நாங்கள் அதை பின்பற்றி தேவனுக்குள்ள நாங்கள் முன்னேறுவோமாக. ஆமேன், ஆமேன். இறுதி பாடலுக்கு கடந்து செல்லுவோம்.